அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்கள் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசி மீனம். மீனத்துக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மாதத்தில் பிளானட்டரி பொசிஷன்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா 12ஆம் பாவகம் ஜென்மஸ்தானம், இந்த 2 பாவகத்துல தான் இந்த மாத கிரகங்கள் எல்லாம் டிராவல் செய்ய போகுது. அதாவது குரு, புதன், சூரியன், செவ்வாய், இந்த மாத கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா 12ஆம் இடம் ஜென்மஸ்தானம், இந்த 2 பாவகத்துல தான் இந்த மாதத்துல அதிக நாட்கள் பயணம் செய்யறாங்க. இதுல வந்து நமக்கு வந்து ஜென்ம சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஜென்ம சனி இப்போ வந்து உத்திரட்டாதிக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிச்சிட்டு இருக்காரு. எனவே மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம சனி. ரேவதிக்கு பிரச்சனை இல்லை, பூரட்டாதிக்கு பரவாயில்லை. ஆனா வந்து உத்திரட்டாதிக்கு இப்போ ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. இந்த மார்ச் மந்த் ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே போல குரு இந்த மார்ச் மாதத்துல 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அது நமக்கு ஒரு அளவுக்கு ஃபேவரா இருக்கு. ராசிநாதன் கேந்திர ஸ்தானத்துல இருக்காரு. அது ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இப்ப வக்ரத்துல இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது. அடுத்தது கேது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் பெருசா ட்ரபிள் இல்ல, பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு. ராகு வழக்கம் போல நமக்கு 12ஆம் பாவகத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. இதுல வந்து சுக்கிரன் நமக்கு வந்து 3-8க்கு அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் 2ஆம் தேதி நம்முடைய ஜென்மத்துல வந்து உச்சமாகி சனியோடு இணைஞ்சிருவாரு. அதை நான் வந்து ஒரு பெரிய குற்றமா பாக்குறேன். உச்ச சுக்கிரன் அதுவும் வந்து நமக்கு ராசி மேல வந்து உச்சமாகிறாரு, நல்லது தானே அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா அவர் 3-8க்கு அதிபதியாக வந்துடுறாரு. அஷ்டமாதிபதி ஜென்மத்துல வந்து உச்சமாகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இருப்பினும் நட்பு கிரகத்துடைய கூட்டணியில வந்துடுறாரு. அதாவது சனியோட இணைகிறது வந்து சுக்கிரனுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. நட்பு கிரகத்தோடு இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே இது வந்து 50-50 நமக்கு வந்து பாதி நல்லதும் பாதி கெடுதலும் அப்படியே கலந்து பண்ணும். சரி, இப்ப இந்த மார்ச் மாதம் இந்த கிரகநிலைகளை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மீனத்துக்கு ஃபேமிலி ரீதியாக நம்ம பார்க்கும்போது குடும்பத்தில் செலவு அதிகம், பொறுப்பு அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி ஃபேமிலியில் கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் குரு பார்வை நமக்கு விரயஸ்தானத்தில் பதியுது. குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரபிள் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்தில் செலவு அதிகமாக இருக்கும். அந்த செலவை சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நான் வந்து மீனத்துக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அதே போல் இந்த மாதத்தில் உடைய பேச்சு வார்த்தைகள்ல சற்று நிதானம் தேவை. உடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல இந்த கொடுத்தல் வாங்கல், குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். அதே போல பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் சற்று கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இதுல எல்லாம் ஏதாச்சும் செலவுகள் வந்து நீங்க கூடிய ஒரு காலகட்டமா நான் பாக்குறேன். அல்லது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் குழப்ப நிலைகள் வந்து நீங்க வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா வீட்டுல இருக்கிற பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல மீனத்துக்கு பெண்களால ஒரு சில இடையூறுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனம், விழிப்புணர்வு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் இருக்கணும். அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா சனி பார்வை ஜீவனத்துல ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. மாத கிரகங்கள் எல்லாம் போயிட்டு 12 ஜென்மம் இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் சுமை அமைப்புகள் இருக்கும். மார்ச் மாதத்துல வந்து ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பா போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். ஒர்க் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனவே இந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்களை இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த இடமாற்றம் செய்யறது, தொழில நான் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்களை இந்த மாதத்துல பர்டிகுலரா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது, எனக்கு வேலையே இல்லை, ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதத்துல முயற்சி செய்யலாம். இந்த மாதத்துல மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். என்னதான் வந்து சுக்கிரன் வந்து நமக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வந்துடுறார். எனவே உடைய முயற்சிகள் வெற்றியாகும். ஒன்றிற்கு மேற்பட்ட முறை நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உறுதியாக வெற்றி கிடைக்கும். இந்த நேரத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நீங்க முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் 3வது முறைக்கு மேலதான் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். எனவே முயற்சி தொடர்ச்சியா பண்ணுங்க. இந்த நேரத்துல சும்மா இருக்கிறதும் பிடிக்காத ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த முயற்சிகள் உங்களை இயக்கி உங்களை ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வச்சிரும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு
ஒன்றிற்கு மேற்பட்ட முறை முயற்சி செய்யும் பொழுது சுப செய்திகள் உறுதியாக கிடைக்கும். அடுத்தது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவு கண்ணா பின்னான் இருக்கு. பணம் வருதோ இல்லையோ செலவு ரெடியா இருக்கு. ஏன்னா விரயஸ்தானம் அதீத பலத்தோடு இருக்கு. 12ல இருக்கிற ராகு ஆல்ரெடி நமக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்குறாரு. இப்ப மார்ச் 9க்கு பிறகு என்ன ஒரு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன்னா, குருவுடைய சுபத்துவமான பார்வை 12ஆம் பாவத்துல பதியுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அது நான் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். பெருசா வருமானம் வருது, அந்த வருமானம் திருப்தியை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. செலவு தாறுமாறா இருக்கு, அதிக செலவு இருக்கு, வருமானத்தை மிஞ்சிய செலவு, பொருளாதார நெருக்கடி அதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கு. குரு பார்வை உங்களுக்கு 12ல பதிகிறது, எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி கொடுக்கும். அது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நிறைய பேருக்கு கடன் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியில குறிப்பா கடன் நெருக்கடி, ரொம்ப நாளா கடன் கட்டிட்டு இருக்கு, அந்த கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த டாஸ்க் வச்சு பயணிக்கிறது. அதுக்கு இந்த மாதம் ஏதுவா இருக்கு. நீண்ட நாள் கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க, கடன் சுமையிலிருந்து வெளில வரதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில அந்த 12ஆம் பாவகம் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். செய்யக்கூடிய செலவு அர்த்தமுள்ள பயனுள்ள செலவுகளா இருக்கும். அந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கான ஒரு பக்க பலத்தை அந்த குரு பார்வை நமக்கு கொடுக்கும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதம் பர்டிகுலரா அதுக்கு ஃபேவரா இல்லை. திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தடை அமைப்பு இருக்கு. ஏன்னா ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்து சனியுடைய பார்வை 7ஆம் பாவகத்தை பங்கப்படுத்துது. அடுத்தது சுக்கிரன் அஷ்டமாதிபதி 2ஆம் தேதியே நமக்கு ஜென்மஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனி சுக்கிரன் இந்த 2 கிரகத்துடைய பார்வையும் நமக்கு 7ஆம் பாவகத்தை ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதம் பர்டிகுலரா திருமண முயற்சிக்கு ஃபேவரா இல்லை. இந்த சிந்தனை வரும், திருமணம் ஆகலைங்கிற கவலையை கொடுக்கும், தாமதம் ஆகிட்டு இருக்கு, வயதாகிட்டு இருக்கு அப்படிங்கிற கவலையை கொடுக்கும். அந்த கவலை உணர்வை தான் இந்த மாதம் கொஞ்சம் அதிகப்படுத்தும். இந்த மாதம் திருமண முயற்சிக்கு ஃபேவரா இல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க, அவசரம் காட்ட வேண்டாம், கொஞ்சம் நிதானமா பொறுமையா டிராவல் பண்ணுங்க. சுப செய்தி மிக விரைவாக நமக்கு வந்து சேரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிக்கு பெருசா ஃபேவரா இல்ல, கொஞ்சம் நிதானமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல நமக்கு சுக்கிரன் ஜென்மத்துக்கு வந்துடுறாரு, சனியோட இணைகிறாரு. அடுத்தது நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சூரியன் 14ஆம் தேதி நமக்கு ஜென்மத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இணையக்கூடிய கிரகங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுடைய ராசிப்படி பாவத்துவமான ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் தான். 6ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி, 12ஆம் அதிபதி, இந்த கிரகத்துடைய சேர்க்கையெல்லாம் ஜென்மத்தில் இருக்கு. இது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. குறிப்பா மன வாழ்க்கையில ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பை கொடுக்கும், வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்ட அமைப்பை கொடுக்கும், வாழ்க்கை துணைக்கு அதிகமான செலவுகளை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த மாதம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பெருசா ஃபேவரா இல்ல, அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட செயல்படும் பொழுது சுப செய்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது நான் பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. எனவே குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்யலாம். இருப்பினும் செலவுகளோட தான் அது நடக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்க, ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படின்னா இப்போ மெடிக்கல் நீட்ஸ் அதிகமா தேவைப்படும். மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். ஸோ புத்திர பாகியத்துக்கு முயற்சி செய்யலாம், பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய முன்னேற்றத்திற்காக செலவு செய்யறது, இது சார்ந்த அந்த சிந்தனைகள், பிள்ளைகளுக்கு சுப விஷயம் செய்யறது, அதற்காக சுப விரைய கடன் வாங்கி செலவு செய்யறது. எனவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு அதிகமா உண்டு. இருப்பினும் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு, ஆறுதல், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய சப்போர்ட் அதெல்லாம் பரிபூர்ணமா அந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு நான் பார்த்த வரைக்கும் 4ஆம் பாவகத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. இந்த மாதத்துல கொஞ்சம் மென்டல் பிரஷர் அதிகமா இருக்கும். மார்ச் மந்த்ல இந்த ஜென்மத்துல சனி அஷ்டமாதிபதி, அடுத்தது சூரியன் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி எல்லாம் உங்களுக்கு ஜென்மத்துக்கு பயிற்சி ஆகுது. எனவே கொஞ்சம் பய உணர்வு, பதட்ட உணர்வு, மறதி அதிகமா இருக்கிறது, படிக்கிறதுலாம் மறந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுலயும் அலட்சியம் காட்டக்கூடாது. தப்பான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ மனமானது அப்படியே ஒரு மாதிரி பயணிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத கெட்ட பேர்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும், கவனம் செலுத்திக்கணும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த நேரத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் உங்களோட படிப்புல மட்டும்தான் இருக்கணும். கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட
கல்வியில கொஞ்சம் கூடுதல் எஃபோர்ட் போடுறது ரொம்ப நல்லது. குறிப்பா அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த ஒன்றிற்கு மேற்பட்ட முறை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா படிக்கிறது மறந்துடும். எனவே மறதி பிரச்சனை நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்துல கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பதட்டப்படாதீங்க. இந்த நேரத்துல ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா இந்த எக்ஸாம்ஸை தைரியத்தோட எதிர்கொள்ளுங்க. பய உணர்வு, பதட்ட உணர்வு உங்களை ஒரு மாதிரி திணறடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் தியான நிலைகளை மேற்கொண்டுட்டு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை மேக்சிமம் கொடுத்துரும். அதே போல ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணுங்க. டயத்துக்கு போயிடுங்க. டயத்துக்குன்னா அந்த நேரத்துக்கு கிளம்பி அந்த நேரத்துக்கு தான் போகனாக்கா அது அட்வைசபிள் இல்லை. ஒரு எக்ஸாம் இப்போ இருக்குனாக்கா அங்க நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்றது நல்லது. ஸோ எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. அதே போல இந்த பேனா பென்சில் இதெல்லாம் 1க்கு 3 வாங்கிட்டு போயிடுங்க. கையில அட்வான்ஸா 1 எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த நேரத்தில் ஏதாச்சும் பப்ளிக் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹால் டிக்கெட்லாம் கரெக்டாக எடுத்துட்டு போயிடுங்க. டயத்துக்கு போயிடுங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் மறதி அதிகமாக இருக்கும். அப்படியே பதட்டத்தில் பரபரப்பாக அப்படியே கிளம்பிட்டு இருப்போம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட தான் செயல்பட்டாகணும். வேற ஆப்ஷனே இல்லை. அஷ்டமாதிபதி உச்சம். சனி ஆல்ரெடி ஜென்மத்துல இருந்து மென்டல் ப்ரெஷரை கொடுக்குறாரு. அதே போல இப்போ ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ஜென்மத்துல சனியோடையும் இணைகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. எனவே ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் பொழுது நிதானம் தேவை. நீங்க சாப்பிட்ற உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் நீங்க வாய்ப்பு உண்டு. வயிற்றுக்கு ஒத்து வராத ஏதாச்சும் உணவுகள் எடுத்து அதனால ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவு முறைகள்ல கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்தது இந்த மாதத்துல தலைவலி அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒற்றை தலைவலி பிரச்சனை வரலாம். தலையில அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தலையில அடிபடாம பாத்துக்கோங்க. முடி உதிர்வு பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு கொஞ்சம் அதிகமான இன்டேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி ஹெல்த்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணாது. ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய உடலும் மனமும் உங்களுடைய செயலுக்கு ஒரு ஒத்துழைப்பா இருக்காது. நல்லா தூங்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப லேசினஸை கொடுக்கும். ஒரு சுறுசுறுப்பா ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். தினமும் ஒரு 3 இலை துளசி இலை சாப்பிடுங்க. ஆஞ்சநேயர் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க. போயிட்டு அங்க துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை வாங்கி பருகிறது ரொம்ப நல்லது. அல்லது நீங்களே வீட்டில் ஓனா அந்த துளசி தீர்த்தம் ப்ரிப்பேர் பண்ணி உடைய பூஜை அறையில ஒரு முறை பூஜித்து அதை நீங்க பருகிறது ரொம்ப நல்லது. தினமும் மறக்காம துளசி இலை வாங்கி ஒரு 3 இலை தினமும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது துளசி செடி உங்க வீட்டில் இல்லைன்னா அதை வாங்கி வச்சிருங்க. அதற்கு தினமும் தண்ணி ஊற்றி அதிலிருந்து ஒரு 3 இலை தினமும் பறிச்சு சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மனதையும் உடலையும் இந்த மாதத்துல நீங்க புத்துணர்ச்சியா பார்த்துக்கிட்டீங்கனாலே இந்த மாதத்துல மேக்சிமம் ஆஃப் த டைம் பீரியட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். உடல் மனம் இப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. ஒரு மாதிரி டல்லா ஃபீல் ஆகும். அதை நீங்க ஆல்ரெடி உணர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதத்துல பார்த்தோன்னா ஹெல்த், உங்களுடைய உடல், உங்களுடைய மனம் ரெண்டுலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வேற ஏதாச்சும் பர்டிகுலரா நம்ம இந்த மாதத்துல ஸ்பெஷலா பார்க்கும்போது தந்தை சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். தந்தையோட ஏதாச்சும் முரண்பாடான சூழ்நிலைகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. மேலும் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா கடன் சிந்தனை நிறைய பேருக்கு போகும். கடன் வாங்கி மாற்றம் செய்வோமா, கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா, கடன் சிந்தனை, கடனை கட்டி முடிக்கணும், கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனை எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடுத்தல் வாங்கல், கடன் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அகல கால வச்சு இதுலயும் மாட்டிக்க வேண்டாம். அடுத்தது இந்த மாதத்துல 12ஆம் பாவகம் வீக்கா இருக்கிறதுனால சயன போஜனம் பாதிக்கப்படும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூக்கம் வராது. தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இந்த மாதத்துல நிறைய பேருக்கு எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க். ஓவராலா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஆவரேஜா தான் இருக்கு. எதுவும் சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல. இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட எண்ட் ரிசல்ட்டை நீங்க ஃபீல் பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. வாழ்த்துக்கள்.